இதுவரைக்கும் நீங்கள் வில்லேஜஸ் ஃபுட்ஸ் யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மேலே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால நம்ம பாயாசம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை காய வச்சு அது கொதிஞ்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுக்கணும். ஜவ்வரிசி ஊறலாம் வைக்கக்கூடாது, ஏன்னா கொதிஞ்சோடனே போடுறதுனால நல்லா அது சீக்கிரத்துலேயே வெந்துடும், அடி பிடிக்காது. இந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீட்டமான சேமியாவை நல்லா உடச்சி இது போடணும். சேமியாவுக்கு போடுற சேமியா கிடையாது, பாயச சேமியான்னு சொன்னால் விற்பாங்க. அந்த சேமியா வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த சேமியா போட்டுக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி இந்த பாயாசத்துக்கு போடுற சேமியாவை நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு பேக்கெட். இதுதான் அந்த பாயசத்துக்கான சேமியா. நான் உடச்சிருக்கேன். இது நல்லா பெருசாக இருக்கும். இதை உடச்சதுனால இப்படி இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம கிண்டிட வேண்டியதுதான் நல்லா. இந்த பாருங்கள், போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விடணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். இது இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் பிடிக்காதவங்க திருவி கூட போட்டுக்கலாம். சர்க்கரை வேணுங்கிற அளவு போட போகிறோம். நான் ஒரு 2 டம்ளர் சர்க்கரை போட போகிறேன். முந்திரி திராட்சை போட போகிறோம். இதுக்கப்புறம் ஏலக்காய் தான் போடணும். போட்டுட்டு தேங்காய் திருவி போட்டுற வேண்டியது. நெய் விருப்பம் இல்லாதவங்க, நாங்கள் நெய் யூஸ் பண்ணாததுனால நாங்கள் நெய்யில் வறுத்து போடலை. நெய் யூஸ் பண்ணி விரும்புகிறவங்க நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடி தேங்காய் நான் திருவிட்டேன். இதை இப்போ கொட்டி இறக்கிற வேண்டியதுதான். நீங்கள் எடுத்து வைங்க. அவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா கெட்டியமாயிடுச்சு. இப்போ இறக்கிற வேண்டியதான். ருசியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இதுவரைக்கும் நீங்கள் வில்லேஜஸ் ஃபுட்ஸ் யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மேலே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.